ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிடிவி இன்ஃபோநெட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட டிரைவிங் லைசென்ஸ் வந்து தொலைஞ்சிருச்சு. உங்களோட டிரைவிங் லைசென்ஸில் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எதுவுமே எடுக்காமல் எங்கேயுமே சேவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, எப்படி நம்மளோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பரிவகான் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு உங்களோட நேம் அண்டு டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சாலே போதும். உங்களோட டிரைவிங் லைசென்ஸை ஈஸியாக வந்து நம்ம பரிவகான் வெப்சைட்லேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துடலாம். அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் யூஸ்க்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் டூப்ளிகேட் டிரைவிங் லைசென்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு பரிவகான்னு செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பரிவகான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஒன்று ஃபெச் ஆகும். ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் கிளிக் பண்ணுங்கள். அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 27th டிசம்பர் மந்த் வந்து எடுக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு யூஆர்எல் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமேட்டா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா டிரைவிங் அண்ட் லேர்னர்ஸ் லைசன்ஸ்னு இருக்கும். அதில் வந்து கிளிக் மோர்னு கொடுங்க. ஸோ மோர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வெப்சைட் வந்து உள்ளார போகும் டேரெக்டாக. இப்போ நீங்க இந்த வெப்சைட் உள்ளார ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இங்க ஸ்டேட் வந்து சூஸ் பண்ண சொல்லும். வந்து எந்த ஸ்டேட்ல டிரைவிங் லைசென்ஸ் வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாண்டிச்சேரி வந்து அப்ளை பண்ணேன். ஸோ நான் பாண்டிச்சேரின்னு நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாண்டிச்சேரின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வந்து இப்படி வரும். ஸோ நீங்க இதுல என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இதுல வந்து ஜஸ்ட் இதை அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை ஸ்கிப் கூட கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேர்னர் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அதர்ஸ்கில் பார்த்தீங்கன்னா செகண்டில் டிஎல் சர்ச்னு இருக்கும். டிஎல் சர்ச்னா டிரைவிங் லைசன்ஸ் சர்ச். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மொபைல் நம்பர் அண்ட் கேப்சா வந்து போடணும். ஸோ நீங்கள் வந்து கேப்சா வந்து பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வந்துடும். ஸோ அந்த ஓடிபி வந்ததுக்கு அப்புறமேட்டா நீங்கள் ஓடிபி வந்து என்டர் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஓடிபி இப்போ வந்துருச்சு. ஸோ நான் ஓடிபி வந்து என்டர் பண்ணுறேங்க. ஸோ மறுபடியும் நமக்கு வந்து கேப்சா வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கேப்சாவும் என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி அப்படி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ சப்மிட் ஓடிபி கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணணும்னா ரெண்டு ஃபீல்டு வந்து மேண்டிட்டரியா இருக்கும். அதாவது லைசென்ஸ் ஹோல்டர் நேமும், டேட் ஆஃப் பர்த்தும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்களோட டிரைவிங் லைசென்ஸ்ல இருக்கிற நேமும், டேட் ஆஃப் பர்த்தும் இருந்தாலே போதும். மத்தபடி நமக்கு எந்த டீட்டெயில்ஸுமே நீங்க ஃபில் பண்ண வேண்டாம். ஸோ நீங்க இந்த 2 டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க. உங்க டிரைவிங் லைசென்ஸ்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி நேம் குடுங்க. நான் வந்து என்னோட டிரைவிங் லைசென்ஸ்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியல் குடுத்துருக்கேன். அப்புறமேட்டு என்னோட நேம் குடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இப்படி வந்து வருதுங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து குடுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து சிம்பிள் தான். நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒண்ணு குடுங்க. அப்படி சர்ச் ஆகலனா, இன்னொரு வாட்டி உங்களோட இனிஷியல் பிளஸ் உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கரெக்ட்டா வந்து ஃபெட்ச் ஆயி வந்துரும். ஸோ நான் சர்ச் குடுத்ததுக்கு அப்புறமேட்டா இங்க பாருங்க, என்னோட டிரைவிங் லைசென்ஸ் வந்து டேட்டாபேஸ்லேருந்து சர்ச் ஆயி வந்துருச்சு. இதில நமக்கு வந்து நீங்க என்ன செக் பண்ணணும்னா, உங்களோட நேம் பிளஸ் டேட் ஆஃப் பர்த் வந்து மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. உங்களோட ஃபாதர் நேமும் மேட்ச் ஆகணும். இதான் வந்து உங்களோட டிரைவிங் லைசென்ஸ் நம்பர். ஸோ இந்த டிரைவிங் லைசென்ஸ் நம்பர காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா? பரிவகான். அத வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அத ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதில என்ன பண்ணணும்னா, இந்த செகண்ட் ரோல லாஸ்ட்டுக்கு முன்னாடி பாருங்க, டிஎல் சர்வீஸ்ன்னு இருக்கும். ரீப்ளேஸ் டிஎல் ஆர் அதர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜ்ல ஜஸ்ட் கன்டின்யூ குடுங்க. கன்டின்யூ குடுத்ததுக்கு அப்புறமேட்டா, உங்களோட டிரைவிங் லைசென்ஸ் வந்து அப்ளை பண்ண சொல்லும். உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த அலோவ் பண்ணிக்கோங்க. டிரைவிங் லைசென்ஸ் நம்பர் வந்து நம்ம இப்போ காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த டிரைவிங் லைசென்ஸ் நம்பர காப்பி பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட டிரைவிங் லைசென்ஸ். ஸோ மறுபடியும் இங்க வந்து கேப்ச்சா வந்து கேட்கும். ஸோ அந்த கேப்ச்சா வந்து குடுத்துட்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் குடுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்க வந்து எப்ப வேணாலும் குடுக்கலாம்.
ஜூலை. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் வந்து கேட்கும். அந்த அக்செப்ட் குடுத்துட்டு, கெட் டிஎல் டீட்டெயில்ஸ் அதாவது டிரைவிங் லைசென்ஸ் டீட்டெயில்ஸ் குடுக்குறேன். ஸோ, நான் கேப்ச்சா எல்லாமே என்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வந்துரும். சரிங்களா? இதான் வந்து உங்களோட டிரைவிங் லைசென்ஸான்னு வந்து நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா ஃபெட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஃபெட்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டா, கீழ வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். கன்ஃபர்ம் தட் த அபோவ் டிரைவிங் லைசென்ஸ் டீட்டெயில்ஸ் ஆர் மைன். அதுல வந்து எஸ் குடுக்கணும். அதுல எஸ் குடுத்ததுக்கு அப்புறமேட்டா, ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து நீங்க எது குடுத்துருக்கீங்களோ, அது வந்து நீங்க உங்களோட ஆர்டிஓ வந்து குடுத்துட்டு ப்ரொசீட் குடுங்க. ப்ரொசீட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான டிரைவிங் லைசென்ஸ் வந்து எப்படி வந்து அந்த கார்ட்ல வந்து நமக்கு வந்து சிப் எல்லாமே ஜெனரேட் ஆகுமோ, அந்த மாதிரியே வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆயிட்டு பக்காவா வந்து வந்துரும். ஸோ, இதுல வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, கண்ட்ரோல் பிளஸ் பி குடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஸோ, இதுல வந்து மைக்ரோ பிரிண்ட் டூ பிடிஎஃப் சரிங்களா? உங்களுக்கு வந்து பிரிண்ட் டூ பிடிஎஃப் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். இங்க பிரிண்ட் குடுங்க. பிரிண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களோட லோக்கல் ஃபோல்டர்ல சேவ் ஆகுற மாதிரி ஆப்ஷன் இது. டவுன்லோட்ஸ்ல நான் போயிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். டிஎல்னு போட்டுக்கோங்க. டிஎல் போட்டு சேவ் பண்ணிட்டு, நீங்க வந்து ஃபியூச்சர் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, நம்ம பிரிண்ட் பண்ண டிஎல் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து கிடைச்சிருங்க. ஸோ, இத வந்து நீங்க லோக்கல்ல இருக்கிற ஜெராக்ஸ் ஷாப்லயோ, இல்ல வந்து இன்டர்நெட் ஷாப்லயோ வந்து நீங்க போயிட்டு பிரிண்ட் எடுத்து நீங்க ஃபியூச்சர் யூஸ்க்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.